வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கி குட்டை நெட்டை. அதாவது என்னன்னாக்கி தேனீக்கள் மூலமா பாலினேஷன் பண்ணி வரக்கூடிய குட்டை நெட்டை. அதுக்கு முன்னாடி அனைத்து விவசாயிகளுக்கும் 2025 நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது என்னன்னாக்கி உங்களுக்கு இப்ப எல்லா விவசாயமே வந்து ஷார்ட் பீரியட்லேயே உங்களுக்கு வந்து தென்னங்கன்று வந்து காய்க்கணும், நம்ம இருக்கும்போதே அனுபவம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது என்னன்னா குட்டை நெட்டை. குட்டை நெட்டை இருக்கா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னன்னாக்கி எல்லாத்துக்கும் எல்லா விவசாயிக்குமே வந்து என்னன்னா ஷார்ட் பீரியட்லேயே காய்க்கணும், அந்த மாதிரி கட்டையிலே காய்க்கிற மாதிரி தான் தென்னங்கன்று கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குட்டை நெட்டை. நம்ம இதை வந்து இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கி அதாவது செவ்வளனில இருந்து கிராஸ் ஆகி வரக்கூடிய குட்டை நெட்டை. இது வந்து 2.5 வருஷத்திலே காய்ப்பு வந்துடும். இளநிக்கும் எடுத்துக்கலாம், கொப்பரை தேங்காய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால்தான் இதுக்கு பேர் வந்து குட்டை நெட்டை. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வளனி நம்ம தென்னங்கன்று இப்போ ஒரு தோட்டத்துல ஒரு 500 தென்னங்கன்று செவ்வளனி கண்ணு காய்ப்பு வரக்கூடிய கண்டிஷன்ல இருந்துன்னு வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா பக்கத்து மரத்துல உள்ள டால் நெட்டையில உள்ள பூ இருக்குல்ல, பூ, அதாவது அந்த தேனீக்கள் வந்து அந்த பூவை உண்டு இந்த சாப்பிட்டுக்கிட்டு இந்த செவ்வளனி மரத்துல வந்து இருந்து சாப்பிடும் போது அப்படி பாலினேஷன் பண்ணி வரக்கூடியதுதான் இந்த குட்டை நெட்டை. இது வந்து நம்மள்ட்ட நிறைய உற்பத்தி பண்ணி நம்மள்ட்ட இருக்குது. ஏதாவது விவசாயிகளுக்கு தேவைன்னாக்கி நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கிடலாம். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நர்சரி கன்னியாகுமரி மாவட்டம் அணு நர்சரி கார்டன். கன்னியாகுமரி மாவட்டம் அணு நர்சரி கார்டன் மேப்ல அடிச்சாலே வந்துடும். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கி இது வந்து 2.5 வருஷத்துலேயே காய்ப்புக்கு வந்துடும். இது வந்து இளநிக்கும் எடுத்துக்கலாம், கொப்பரை தேங்காய்க்கும் எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட தென்னை மரம் நம்மள்ட்ட இருக்குது, இப்போ அவைலபிளா இருக்குது. ஏதாவது விவசாயிகளுக்கு தேவைன்னாக்கி நம்ம நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.